வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் காணவிருக்கும் திருத்தலம் திருவெண்ணெய்நல்லூரில் அமைந்துள்ள அருள்மிகு கிருபாபுரீஸ்வரர் உடனுரை மங்களாம்பிகை அம்மன் திருக்கோவில் ஆகும். சிவபெருமானின் திருப்பாத குரடுகளை காணும் பெரும்பாக்கியம் பெறவும், தீராத வழக்குகள் தீர்ந்து அதிலிருந்து விடுபடவும், சகல சௌபாக்கியத்தோடு மகிழ்ச்சியான வாழ்வை பெறவும் நாம் வணங்க வேண்டிய தலம் இந்த திருவெண்ணெய்நல்லூர் ஆலயமாகும். தேவாரம் பாடப்பெற்ற தலங்களில் ஒன்றான இத்தலத்திற்கு எப்படி செல்வது என்பதை வரைபடத்துடன் கூடிய தெளிவான விளக்கத்துடன் கொடுத்துள்ளேன். எனவே பதிவை முழுமையாக பாருங்கள். இப்பொழுது இந்த கோவிலின் சிறப்பையும் அதன் வரலாற்றையும் அறிந்து கொள்ளலாம். வாருங்கள். சிவபெருமானின் திருப்பாதம் பதிந்த பெரும் புனிதமான புராதனமான திருத்தலம் திருவெண்ணெய்நல்லூர். ஒருமுறை திருக்கைலாயத்தில் பளிங்கு போல் காட்சியளித்த பனிப்படலத்தில் தன் கண்களை திறந்து நோக்கினார் சிவபெருமான். அதில் அவரது பிம்பம் தெரிந்தது. தன் எதிரில் பிரதிபலித்த அந்த பிம்பத்தின் அழகில் மயங்கிய ஈசன் அதை நோக்கி, "சுந்தரா, வா" என்றார். உடனே அந்த பிம்பம் உயிர் பெற்று சிவபெருமானை நோக்கி வந்தது. அவருக்கு சுந்தரர் என்று பெயரிட்டு அணுக்க தொண்டராய் அருகில் அமர்த்தி கொண்டார் சிவபெருமான். நீங்கள் காண்பது சுந்தரருக்கான தனிச்சன்னதி. இது கோவிலின் முன்புறம் அமைந்துள்ளது. திருப்பாற்கடல் கடைந்த போது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை பந்து போல உருட்டி சிவபெருமானிடம் கொண்டு வந்து கொடுத்தவர் சுந்தரர்தான். அதனால்தான் அவரது பெயர் ஆளாள சுந்தரர் என்றானது. சிவபெருமான் சாப்பிட்ட விஷம் அவரது கழுத்தில் நின்றது. அது வெம்மையை தராமல் இருக்க பெண்ணை ஆற்றின் கரையில் பசுவின் வெண்ணெயால் கோட்டை அமைத்து அதனுள் பஞ்சாக்கினி வளர்த்து அதன் நடுவில் தவம் ஏற்றினார். அந்த திருத்தலமே திருவெண்ணெய்நல்லூர் என்றானது. ஒருமுறை சிவபூஜைக்காக பூ பறிக்க கையிலையில் இருந்த நந்தவனத்திற்கு சென்றார் சுந்தரர். அப்போது அங்கே பார்வதியின் தோழியர்களான கமிலினி, அனந்திதை ஆகியோர் மீது சுந்தரருக்கு ஈர்ப்பு உண்டானது. இதனை அறிந்த ஈசன் தம் அடியவர்களான ஆளாள சுந்தரர், கமிலினி, அனிந்ததை ஆகிய மூவரையும் பூலோகத்தில் பிறப்பெடுத்து காதல் வாழ்வை வாழ்ந்து பின்னர் திருக்கைலாயம் வந்தடையும்படி அருளினார். உடனே சுந்தரர் ஈசனை வேண்டி தன்னை பூலோகத்தில் தக்க சமயத்தில் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று வேண்டினார். ஈசனும் அதற்கு இசைந்தார். இதையடுத்து திருநாவலூரில் சடையனார் இசை ஞானியார் தம்பதிகளுக்கு ஆதிசைவ மரபில் நம்பி ஆரூரர் என்னும் திருநாமத்தில் சுந்தரர் பிறந்தார். சிறு வயதில் சுந்தரரை பார்த்த அந்த பகுதி மன்னனான நரசிங்க முனையர் அவரை தன்னுடன் அரண்மனையிலேயே வளர்த்து வந்தார். சுந்தரருக்கு 16 வயதான போது புத்தூரில் சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளை அவருக்கு மனம் செய்து வைக்க பேசி முடித்தனர். சுந்தரருக்கு கொடுத்த வாக்கின்படி அவரை தடுத்தாட்கொள்ள வேண்டிய தருணம் சிவபெருமானுக்கு வந்தது. அதன்படி திருமணம் நடைபெற இருந்த இடத்திற்கு ஓர் அந்தன கிழவராக உருவெடுத்து வந்தார் சிவபெருமான். அங்கு கூடியிருந்தவர்கள் முன்னிலையில் நம்பி ஆரூரரை காட்டி, "இவன் என் அடிமை. இவனை என்னோடு அனுப்புங்கள். மனம் செய்து வைக்காதீர்கள். இவன் பாட்டன் எழுதி கொடுத்த ஓலையில் அவனும் அவனது வழி வழி சந்ததியரும் இந்த திருவெண்ணெய்நல்லூர் அந்தணனுக்கு அடிமை" என்று கூறியதோடு அதற்கான ஓலையையும் காட்டினார். அதை கேட்ட சுந்தரர், "உமக்கு என்ன பித்து பிடித்திருக்கிறதா?" என்று கேட்டவாறே முதியவரின் கையில் இருந்த ஓலையை பிடுங்கி படித்துக்கூட பார்க்காமல் கிழித்து எறிந்தார். முதியவருக்கும் சுந்தரருக்கும் வழக்கு மூண்டது. "இங்கே எனக்கு நீதி கிடைக்காது. எனது ஊரான திருவெண்ணெய்நல்லூருக்கு செல்வோம். அங்கு வழக்காடு மன்றத்தில் மறையோர்கள் முன்னிலையில் உண்மையை நிரூபிக்கிறேன்" என்று கூறி சுந்தரரை தன்னுடன் அழைத்துச் சென்றார் முதியவர். சுந்தரரோ, "அப்படி ஒரு வழக்கு இருக்குமெனில் அதை முடித்த பின்னரே இங்கு வந்து மனம் முடிப்பேன்" என சபதமிட்டு முதியவருடன் சென்றார். பின்னர் வழக்கு திருவெண்ணெய்நல்லூர் மறையவர்கள் முன்னிலையில் நடந்தது. அப்போது சுந்தரரின் பாட்டனார் கையெழுத்திட்ட பழைய ஓலைச்சுவடிகளை கொண்டு வந்து சரி பார்த்தனர். முதியவர் காண்பித்த அடிமை ஓலைச்சுவடியில் உள்ள சுந்தரரின் பாட்டனார் கையெழுத்தும் இதுவும் பொருந்தி போயின. எனவே அங்கிருந்த மறையவர்கள் சுந்தரரை அந்த முதியவருக்கு அடிமை என தீர்ப்பளித்தனர். இதுவே அந்த வழக்காடு மன்றம்.
இதனால் வழியின்றி அந்த முதியவருடன் சென்றார் சுந்தரர். வழியில், ஐயா, என்னை எங்கு அழைத்துச் செல்கிறீர்? உமது வீடு எங்கு இருக்கிறது என வினவினார். உடனே அந்த முதியவர், அன்பனே, நமது வீடு அதோ இருக்கிறது என திருவெண்ணைநல்லூர் ஆலய அருட்துறையை கை காட்டி அழைத்துச் சென்றார். சுந்தரருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஐயா, அங்கே தெரிவது திருவெண்ணைநல்லூர் ஆலயம் அல்லவா? நான் கேட்டது உமது வீடு எங்கிருக்கிறது என்றுதானே என்றார் சுந்தரர். முதியவர் வேடத்தில் வந்த சிவபெருமான் மீண்டும் திருவெண்ணைநல்லூர் ஆலய அருட்துறையை கை காட்டி சுந்தரரை ஆலய கருவறைக்குள் கைப்பிடித்து அழைத்துச் சென்றார். அங்கு சிவலிங்கத்திற்கு முன்பாக தமது பாதக்குரடுகளை கலற்றி வைத்துவிட்டு சிவலிங்கத்திற்குள் சென்று மறைந்தார் முதியவர். அந்த பாதக்குரடுகளை இன்றும் நாம் கோவிலில் தரிசிக்கலாம். சுந்தரர் திகைப்பில் ஆழ்ந்து போனார். அப்போது கருவறைக்குள் இருந்து சிவபெருமான் தோன்றி சுந்தரரின் முற்பிறவியையும் இப்போதைய பிறவியும் பற்றி விளக்கி விட்டு மறைந்தார். இதையடுத்து சிவபெருமானின் மீது பித்தா பிரிசூடி என்னும் தன்னுடைய முதல் பதிகத்தை பாடினார் சுந்தரர். இத்தலத்திற்கு சென்று இறைவனை தரிசித்து ஈசன் வழக்காடிய இவ்வழக்காடு மண்டபத்தில் வைத்துள்ள பெட்டியில் நம் கோரிக்கைகளை எழுதி போட்டால் தீராத வழக்குகளிலும் வெற்றி கண்டிட வழிவகுக்கும் என்று நம்பப்படுகிறது. சடையப்ப வள்ளல் கவி சக்கரவர்த்தி கம்பரை ஆதரித்து போற்றிய பவித்திரமான புண்ணிய பூமி இதுவாகும். சந்தான குரவரான மெய்கண்டார் சிவஞான போதம் அருளிய திருத்தலமும் இதுதான். மெய்கண்டாருக்கு அவரது 5ஆம் வயதில் ஞான உபதேசம் செய்த பொல்லா பிள்ளையார் இங்கு அருள்கிறார். முருகப்பெருமானுக்கும் தனிச்சன்னதி அமைந்துள்ளது. அம்பாள் மங்களாம்பிகை என்னும் நாமத்துடன் தனிச்சன்னதியில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். இவ்வம்மனை வழிபட செல்வம், வீடு, வாசல், கல்வி, நன்மக்கட்பேறு, நீண்ட ஆயுள் அனைத்தும் கிடைக்கும். இங்கு அம்பாள் சன்னதியில் ஸ்ரீ சக்கரம், சங்கநதி, பதுமதி அமைந்துள்ளது சிறப்பாகும். 63 சப்த கன்னியர் சன்னதிகளும் உள்ளன. இத்தல ஈசனின் திருநாமம் கிருபாபுரீஸ்வரர் என்பதாகும். இத்தல இறைவனுக்கு தடுத்தாட்கொண்ட நாதர் என்ற பெயரும் உண்டு. இத்தல ஈசனின் சன்னதியில் 11 திங்கட்கிழமைகள் கருவறை தீபத்தில் பசுனை சேர்த்து வந்தால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இங்குள்ள ஈசனின் பாதக்குரடுகளுக்கு வில்வார்ச்சனை செய்து வழிபட வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். இத்தல ஈசனை அர்ச்சுனன், இந்திரன், திருமால் வழிபட்டுள்ளனர். விஜயலிங்கம் என்ற பெயரில் அர்ச்சுனன் வழிபட்ட லிங்கமும், சுந்தரலிங்கம் என்னும் பெயரில் இந்திரன் வழிபட்ட லிங்கமும் இங்குள்ளது. திருமால் வழிபட்ட லிங்கத்திற்கு சங்கரலிங்கம் என்று பெயர். நவக்கிரகங்கள் வழிபட்ட ஜோதிலிங்கமும் காணப்படுகிறது. இத்தல பலிபீடத்தின் நேர் உயரத்தில் சுந்தரருக்கு ஈசன் ரிஷபாரூடராக காட்சி கொடுத்த விமான கோவில் உள்ளது. அதற்கு எதிரில் கீழே கையில் ஓலைச்சுவடியுடன் சுந்தரர் உள்ளார். ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தில் சுந்தரர் குரு பூஜை விழா இங்கு 2 நாட்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். விழா நாளில் சுந்தரரின் திருமண உற்சவம். ஈசன் சுந்தரரின் திருமணத்தை தடுத்தாட்கொண்டது. அவினாஷியில் முதலை உண்ட பாலகனை மீட்டது. சுந்தரருக்கு ஈசன் காட்சி கொடுத்தது. திருக்கைலாயம் செல்லுதல் போன்ற நிகழ்வுகள் நடைபெறும். மகா சிவராத்திரி அன்று இத்தலத்தில் நடைபெறும் திருமுறை பாராயணம் சிறப்பானது. மகா சிவராத்திரி நாளில் விரதமிருந்து இத்தலத்தில் தங்கியிருந்து ஈசனை மனமுருகி வழிபட்டால் வாழ்வில் தீவினைகள் அகன்று நல்லெனவெல்லாம் வந்தடையும். கோவில் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த கலியுகத்தில் சிவபெருமானை நேரில் தரிசிக்க இயலாவிட்டாலும் அவரது பாதக்குரடுகளையாவது தரிசிக்கும் பாக்கியம் பெற வேண்டும் என ஆசைப்படுபவர்கள் இத்தலத்திற்கு சென்று மனநிறைவடையுங்கள். இந்த தலம் எங்கு அமைந்துள்ளது, எப்படி செல்வது என்று காணலாம், வாருங்கள். திருவெண்ணைநல்லூர் விழுப்புரத்திற்கும் திருக்கோவிலூருக்கும் இடையில் அமைந்துள்ளது. விழுப்புரத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும், திருக்கோவிலூரிலிருந்து 23 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. திருவண்ணாமலை செல்பவர்களுக்கு திருக்கோவிலூர் வந்து செல்வது எளிதாக இருக்கும். விழுப்புரம் மற்றும் திருக்கோவிலூரிலிருந்து பேருந்து வசதி உள்ளது. திருவெண்ணைநல்லூர் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி
நடந்து செல்லும் தொலைவிலேயே கோவில் அமைந்துள்ளது. வாய்ப்பு கிடைப்பவர்கள் இந்த தலத்திற்கு சென்று ஈசனின் பாதக்குரடுகளை தரிசித்து தீரா பிரச்சனையிலிருந்தும் விடுபட்டு எல்லா நலன்களும் பெற்று வளமுடன் வாழ்க. இந்த பதிவு பிடித்திருந்தால் மறவாது உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். மேலும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்கள் பற்றிய தகவல்களை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்க்கவும். நன்றி.